லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சூப்பர்மேன், இப்ப எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வரீங்க? ஏதாவது ஜாலியா பேசிட்டு வரலாம்ல. ஜாலியா பேசணுமா? ஏன் தேனே, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உங்களதான். ஏய், உனக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போச்சா? நானும் ஏதோ சின்ன பொண்ணாச்சே, கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க? அம்மா, எதுக்கு பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை கிட்ட போய் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி வச்சிருக்க? அறிவில்லையா உனக்கு? படிச்ச பொண்ணு தானே நீ. ஏய் தேனு, இது காந்திமதி அம்மாவுக்கும் கார்த்திக் சாருக்கும் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை எல்லாம் உனக்கு தானே. நல்லா தெரியும் சூப்பர்மேன், நீங்க எதுக்கு அதை நினைச்சு டென்ஷன் ஆவறீங்க? நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம என்னைக்கு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிய போற விஷயம் தானே. அத இன்னைக்கே தெரியும் நினைச்சு ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னாச்சு? என்னாச்சு? சூப்பர்மேன், சூப்பர்மேன்! சூப்பர்மேன்! ஏய், இங்க பாரு தேனே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் உனக்கு ஏற்கனவே 1000 தடவை சொல்லிட்டேன். இப்ப மறுபடியும் கடைசி ஒரு தடவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஏய், எனக்கு உங்களை சின்னதா, ஏன் கடுகு அளவு கூட எந்த ஃபீலிங்குமே இல்லை. அது இப்போ இல்ல, எப்போதுமே அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க பின்னாடி சுத்துறதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட். சொன்னா புரிஞ்சுக்கோ. சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனா பார்த்து தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல நான் இப்படிதான் பண்ணிட்டே இருப்பேன்னு சொன்னா நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்பயே போயிட்டே இருப்பேன். இப்படிதான் ஒருத்தன் யார் என்னன்னு தெரியாம காதல் கத்திரிக்கான்னு கிளம்ப முடியுதோ. இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? ஏன் சூப்பர்மேன், லவ் பண்றது தப்பா? ஏய், லவ் பண்றதெல்லாம் தப்பு இல்ல தேனே. ஆனா ஒருத்தன் யாரு என்னன்னே தெரியாம அவன் வாழ்க்கை என்னன்னே தெரியாம வருது பாத்தியா, கண்மூடித்தனமான காதல், அதுதான் தப்பு. அதுவும் அவன் பிடிக்கல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி தொல்லப்படுறதுல ரொம்ப ரொம்ப தப்பு தேனே. காதல்னா அது 2 பேரும் பண்ணணும். நீ மட்டும் பண்ற பாரு, அதுக்கு பேரு காதல் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ தேனே. முறைக்காதீங்க சூப்பர்மேன், நான் என்ன மாத்திக்க முயற்சி பண்றேன். இப்ப வண்டி எடுங்க, போலாம். டைம் ஆகுது. எனக்கு இந்த பொண்ணு பாக்குறதெல்லாம் செட் ஆகாதுங்க. உங்ககிட்ட ஓப்பனாவே சொல்றேன், இதுக்கு முன்னாடி 2-3 இடத்துக்கு குடும்பத்தோட போய் பார்த்தோம். எதுவுமே செட் ஆகலங்க. செட் ஆகலனா பொண்ணு கிட்ட இந்த மாதிரி மனசு விட்டு பேச சிச்சுவேஷன் அமையல. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. அதான் உங்களை நான் இங்க வர வச்சேன். இது செட் ஆனா என்ன ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சா மேற்கொண்டு பேசலாம். இதுவும் பெட்டரா தான் இருக்கு. அப்புறம் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நான் என்னங்க சொல்றது? உங்களுக்கு லவ் ஏதாவது இருக்கா? யாரையாவது லவ் பண்றீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இட்ஸ் ஓகே, பயப்படாதீங்க. அப்படி இருந்தா இந்த காஃபிக்கு மட்டும் பில்ல கொடுத்துட்டு நம்ம பாதையை பார்த்து போயிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் கேட்டேன். இருந்ததுங்க, ஆனா இப்போ இல்ல.
ஆமாங்க, நீங்க ஓபனா கேட்டதுனால நானே எதையும் மறைக்காம சொல்றேன். ம். ஏன்னா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு இதுதான் பிரச்சனைக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். ம். நான் காலேஜ் படிக்கும்போது என் கிளாஸ்மேட் ஒரு பையன், அந்த பையன் தான் என்கிட்ட முதல்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணான். எனக்கும் அவன் மேல க்ரஷ் இருந்துச்சு. அத நான் அவன் கிட்ட தெளிவா சொல்லிட்டு தான் அவன் கிட்ட பேசினேன். ஆனா வித்தின் 24 ஹவர்ஸ்ல அவன் எனக்கு செட் ஆக மாட்டான்னு தோணிடுச்சு. வணக்கம் சார். சொல்லுங்க சார். எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அவங்களே ஆர்டர் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு சொல்லுங்க. சிக்கன் 65, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ். டேய், இவ்ளோ ஆர்டர் பண்ற எல்லாத்தையும் நீ சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டா கார்த்திக் சார். அவ சும்மா சொல்றா. கண்டிப்பா வேஸ்ட் தான் பண்ணுவா பாருங்க. டாடி, நான் சாப்பிட்டுடுவேன். எனக்கு வேணும் ப்ளீஸ். சரி சரி, ஆர்டர் பண்றேன். விக்ரம், உனக்கு என்ன வேணும்? சில்லி பரோட்டா, சிக்கன், ஆம்லெட், அப்புறம் ஜூஸ். ஐயோ, எனக்கும் ஜூஸ். சரி சரி, நோட் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு சில்லி சிக்கன். ஓகே. அத்தை உங்களுக்கு? மாப்ள, நூடுல்ஸ்ல ஏதோ ஒன்னு செகப்பா, ஏதோ சச்சுவானா? சேஷ்வான் நூடுல்ஸா? சேஷ்வான் நூடுல்ஸ் ஒன்று கொடுங்க. சரி சார். நூடுல்ஸ் கொண்டு வாங்க. சூப்பர்மேன், வாங்க போலாம். சரிங்க சார். மேடம் உங்களுக்கு? மேடம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? மித்ரா, மித்ரா, என்ன யோசனையில இருக்கீங்க? ஆர்டர் கேக்குறல்ல, உங்களுக்கு என்ன வேணும்? ஓ சாரி சார், நான் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன். எனக்கு 2 இட்லி போதும். 2 இட்லியா? மித்ரா, இங்க இட்லி தோசை எல்லாம் கிடைக்காது, மறந்துட்டீங்களா? சாரி சாரி. எனக்கும் ஃப்ரைட் ரைஸே கொண்டு வந்துருங்க. ஓகே மேடம். அவ்வளவுதானா சார்? அவ்வளவுதான். போதுமா தங்க? உனக்கு வேற ஏதாவது வேணும்னா கேளு. என்ன மித்ரா, இப்பெல்லாம் அடிக்கடி ஏதோ டைவர்ட் ஆகிட்டே இருக்கீங்க போல இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. எப்படி சொல்லுவா? தேன் அந்த டிரைவர் கூட பழகிறது பிடிக்கலன்னு எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வீட்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டேனான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அதான். மித்ரா, அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். அதனால நீங்க கரெக்டா தான் பண்ணிருப்பீங்க. அப்படியே இல்லைனாலும் அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, விடுங்க. ஃப்ரீயா இருங்க மித்ரா. சரிங்க சார். நான் இவங்க கூட எல்லாம் இருந்தாலும் என்னோட நினைப்பு பூரா வினய் தேனு மேலதான் இருக்கு. அங்க நான் போகாம மிஸ் பண்ணது என்னோட தப்பு தான். நான் ஏதாவது ஒன்னு சொல்லி அங்க கண்டிப்பா போயிருக்கணும். இந்நேரம் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியலையே. மம்மி, வினயங்கள் நம்ம கூட இருந்தா ஜாலியா இருக்கும்ல. ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டே இருப்பாரு. ஏன் விக்ரம், உன்னோட சந்தோஷத்துக்கு இப்ப என்ன குறை வந்துச்சு? புரியல சார். இல்ல, இப்பயும் நம்ம எல்லாருமே ஜாலியா தானே இருக்கோம், அப்புறம் என்ன? விக்ரம், தேவையில்லாம எதுவும் பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்க இருங்க மித்ரா. பசங்க நம்மளை விட்டுட்டு வேற யார் கூட அட்டாச் ஆறாங்கன்னா நம்ம கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு வேற இன்னொருத்தர் கிட்ட அவனுக்கு கிடைக்குதுன்னு தான் அர்த்தம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம தான் அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்.
விக்ரம், நீ சொல்லு, உனக்கே வினய் அங்கிளை ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு தெரியல கார்த்திக் சார், ஆனா வினய் அங்கிளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்படி தானியாவை பாசமா பாத்துக்கிறீங்க, அதே மாதிரி வினய் அங்கிள் என்னை பார்த்துப்பாரு. அப்படி ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைப்பாரு. சார் ஃபுட் வந்துருச்சு. ஃபுட் வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க சூப்பர்மேன். ஓ, இங்கதான் பாட்டியா? ஆமா சூப்பர்மேன். சரி, நீ போயிட்டு வா. ஏன் வீட்டை பார்த்ததும் உங்க முகம் மாறிடுச்சு? ஏன் இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஹே, இப்படி வெளியில நின்று பார்த்துட்டு கிளம்புறதுக்கு தான் வீட்டுல அவ்வளவு அடம் பண்ணி வந்தியா? இல்ல, உங்களுக்கு பிடிக்கலல்ல, அதான். எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா உனக்கு என்ன? உனக்கு பிடிச்சிருக்குல. முதல்ல நாம செய்யற விஷயத்த தப்பு இல்லைன்னு நாம யோசிக்கணும். அப்பதான் பாக்குறவங்களுக்கு அது தப்பா தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்ட்டி பண்றதுலாம் தப்பு இல்ல. நம்பிக்கையான நண்பர்கள் கூட இருக்கணும், அவ்வளவுதான். என்ன பாக்குற? பாத்தீங்களா, இதுக்குதான் சூப்பர்மேன் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இதுவே மித்ராக்கா கூட வந்திருந்தா இந்த இடத்த பார்த்ததும் பதட்டமாயி ரொம்ப டிராமா பண்ணி என்னோட மூடையே ஸ்பாயில் பண்ணிருப்பாங்க. ஏய் ஏய், நீ எப்பவும் மித்ராவை எதுக்கு இடத்துலவே நினைக்கிற? அவங்களுக்கு உன் மேல இருக்கிற அன்பு அக்கறை எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? சரி போ, டைம் ஆகுது. நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ போய் நல்லா பொறுமையா என்ஜாய் பண்ணிட்டு வா. இங்கே வெயிட் பண்றீங்களா? சூப்பர்மேன், நீங்களும் உள்ள வாங்கல ப்ளீஸ். இல்ல தானே, அதெல்லாம் செட் ஆகாது. உன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, அங்கெல்லாம் நான் எதுக்கு? நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். ப்ளீஸ் சூப்பர்மேன், எனக்காக கொஞ்சம் வாங்கல. தேனே, அடம் பண்ணி தான் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைச்சா என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னு வை, உனக்கு மேல அடம் பண்ணுவேன். நான் வரலன்னா வரலதான், புரியுதா? நீ போயிட்டு வா போ. ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? போன்னு சொன்னேன். சரி சூப்பர்மேன், போறேன். முறைக்காதீங்க. தேங்க்யூ. ஓகே சார். மித்ரா, என்னம்மா சாப்பிடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எடுத்து சாப்பிடு. இதோ. என்ன மித்ரா, இன்னும் வீட்ல கேஸ் சிலிண்டர் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல இல்லம்மா. வினய் கூட போக முடியலங்கிற எரிச்சல்ல இருக்கியா? அதான் சாப்பாடு உள்ள இறங்க மாட்டேங்குது போல இருக்கு. தேனும் வினயும் ஜோடியா வெளியில கிளம்பி போனா உனக்கு என்ன வந்துச்சு? பொன்னால ஏன் அதை தாங்கிக்க முடியல? நான் சந்தேகப்பட்ட மாதிரி உனக்கும் அந்த டிரைவர் வினய்க்கும் கண்டிப்பா ஏதோ கனெக்ஷன் இருக்கு. என்ன விக்ரம்? மம்மி சாரி மம்மி, தெரியாம ஊச்சிட்டேன். இப்ப எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க? மித்ரா, நீங்க போய் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. விக்ரம், கேட்டா அவங்களே போட்டு தருவாங்கல்ல. நீ சாஸ் பாட்டில வை, நீ சாப்பிடு.
என்னம்மா ஏன் சிரிக்கிறீங்க? திருடனுக்கு தேள் கொட்டுச்சான். அவனால கத்தவும் முடியலையா, ஓடவும் முடியலையா. என்னம்மா சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சும்மா நடிக்காத மித்ரா. தேன் அந்த டிரைவர் பைய கூட போனத உன்னால தாங்கிக்க முடியலல்ல? அப்படியே உன் வயிறெல்லாம் எரியுமே. நீயும் அவங்க 2 பேர் கூடயும் போகணும்னு என்னென்னமோ பண்ணி பார்த்த. ஆனா எதுவுமே முடியல. இப்ப மனசே இல்லாம இங்க வந்து உக்காந்துருக்க. உன்னை நினைச்சா எனக்கும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. மா ப்ளீஸ் தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தேனு கூட போறேன்னு சொன்னது அவ பாதுகாப்புக்கு தானே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. சரி, நான் என்ன நினைக்கிறேன்? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நீயே அதனாலதான் கேக்குறேன் என்னன்னு. இங்க பாரு மித்ரா, நீ என்னதான் பொத்தி பொத்தி வச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வந்துதான் ஆகும். அது நம்மளால தடுக்கவே முடியாது. என்ன நாமளா சொல்லிட்டோம்னா சேதாரம் கொஞ்சம் கம்மி. அதுவா தெரிய வந்துச்சு, அதுக்கப்புறம் நாம இத்தனை நாள் கட்டி வச்சிருந்த கோட்டை இடிஞ்சு தரமட்டம் ஆயிடும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் என்ன ஆள விடுங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். உண்மையை ரொம்ப நாள் பொத்தி வைக்க முடியாதுதான். ஆனா உண்மைக்கும் பர்சனலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க இந்த வீட்ல என்னோட பேரை கெடுக்கணும்னு என்னென்னமோ செய்றீங்க. இனி என்னெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது உண்மை, ஃபேக்டும் கூட. நீங்க ரொம்ப நாள் அதை மறைச்சு மறைச்சு பண்ண முடியாது. உண்மை ஒரு நாள் வெளியில வந்துதான் ஆகும். தானியாவோட அம்மா, அதான் உங்களோட பொண்ணு, ஏன் கார்த்திக் சாரை விட்டுட்டு போனாங்க? இப்ப அவங்க எங்க இருக்காங்க, என்ன செய்யறாங்க? அது அப்படி நடந்தோம், நீங்க எப்படி இங்கே வந்திருக்கீங்க? இத பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இதெல்லாம் உங்களோட பர்சனல், தனிப்பட்ட விஷயம். அந்த உண்மையெல்லாம் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு சொல்லணும்னு அவசியமே இல்லை. சொன்னாலும் சொல்லலனாலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்க போறதில்லை. புரியுதில்ல? என்ன இதெல்லாம்? ஒரு பொண்ணு கூட லவ்ல இருக்கும்போது இன்னொரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றது தப்பு இல்லையா? இதுல வேற பொண்ணு புடிச்சிருக்கா புடிக்கலையான்னு சொல்லாம போய் லெட்டர் போடுறேன்னு நக்கலா வேற பேசிட்டு போனீங்க. ஒன் மினிட் மேடம், நீங்க எங்களை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க 2 பேரும் லவர்ஸ் இல்ல. அவங்க என்ன மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காங்க, நான் அவங்கள பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னும் எதுவும் ஃபைனல் ஆகல மேடம். நீங்க லவ் பண்ணலனா அப்புறம் எங்க பொண்ணை ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு போனீங்க? நாங்க வேண்டான்னு சொல்லல மேடம். உங்க பொண்ணு தான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா மேடம். உங்க வீட்ல கலரா ஹைட்டா ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் உங்க பொண்ணும் லவ் பண்றாங்களா மேடம்?
கூடிய சீக்கிரமே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இதெல்லாம் நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அதனாலதான் நானும் எதுவும் உங்க மனசு கஷ்டப்படும்னு எதுவும் சொல்லாம வந்துட்டேன். ஐயோ, சாரிங்க. இது தெரியாம நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லைங்க. அப்புறம் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். மேடம், இல்ல மேடம், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க தைரியமா போங்க. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, நம்ம போலாம்.